என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரேன் என்பதாலே சோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரேன் என்பதாலே சோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, இந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் செய்யக்கூடிய. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் செய்யக்கூடிய. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க தாய் அவளை அனுப்ப வரல, சொந்தங்கள் வரல, அவங்களோட துணையாக இருக்கிறதுக்கு யாரும் வரல. அந்த சமயத்தில் அவங்க வார்த்தையை மாத்திரம் தேவனை பிடித்து கொண்டார்கள். ஆண்டவரே, நீர் ஒரு நாள் நீர் எங்களை திக்கற்றோனாய் என்னை விட மாட்டீங்கப்பா. உம்முடைய சித்தம் இல்லாதபடி என்னை ஒருவரும் தொட முடியாது. எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க பிடித்து கொண்டபடினாலே ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் அவர்களால் வாழ முடிந்தது. காரணம், அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அவர்களுக்கு தெரியும், என் தேவன் சித்தம் இல்லாதபடி என் தலையில் உள்ள ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால் அவ்வளவு உறுதியாய், என்னுடைய உற்றார் உறவினர் யார் என் தாய் தகப்பன் மறந்தாலும் என்னை மறவாத ஒரு நேசர் இருக்கிறார், அவர்தான் என் தெய்வம் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள்.
ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல தேவன் அவர் நம் மத்தியில் இருக்கிறான். இந்த தாயார் ஒரு முறை பாடல் பாடுவதற்காக இந்த விஸ்வவாணி அப்போதெல்லாம் இந்த டிவி ஊழியங்கள் அதிகமாக உண்டு. இந்த கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவதற்காக இந்த சாரால் நபரோஜ் அவர்கள் இந்த பாடல் ஸ்டேஷனுக்கு போய் அவர்கள் பாடும் பொழுது ஒரு பெரிய ஒரு சினிமா டைரக்டர் இவருடைய பாடல்களின் இனிமையை பார்த்து அவர்கிட்ட வந்து கேட்டார்களாம், நீங்கள் சினிமாவில் வந்து பாடினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகமான நாங்கள் பணம் தருவோம், அதை வைத்து நீங்கள் ஊழியத்தை நிறைவேற்றலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்களாம், இந்த வாய் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே துதிபாடுமை ஒழிய இந்த உலகத்தில் எத்தனை ஐஸ்வர்யவான்கள் இருந்தாலும் ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் உலகத்துக்கு எதிராய் உலகத்துக்கு விரோதமாய் பாடாது என்று சொல்லி அவர் பாடின பாடல் என்ன தெரியுமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே ஏசையா, உன் அன்பு உள்ளம் பொங்குதே என்று சொல்லி அப்பொழுது வந்த பாடல் தான் இந்த பாடல். அதை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே. ஏறினதா கண்ணடைந்தே பாடிய பாடல்களுக்கு என்னளித்தே, தேடினதா கண்ணடைந்தேன் பாடிய பாடல்களுக்கு என்னளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தான் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயா புது பலத்தான் புதிய கிருபை புது கவியா. நீரப்பினிடம் நடத்துவீரே, நூதன சாலோமி சேர்த்திருவே. நீரப்பினிடம் நடத்துவீரே, நூதன சாலோமி சேர்த்திருவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம்
உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தேன். திசைகட்டெங்கும் அழிந்திடாமல் வீரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசைகட்டெங்கும் அழிந்திடாமல் வீரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் அணிந்தேன், எந்நாளும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாறுதல். உமது கொரும் உம் தடியும் உண்மையால் என்னையும் தேற்றிடுதே. உமது கொரும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தே எந்நாளும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. தனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. தனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தர் காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி அமன் களை பிடுங்கி கர்த்தரை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன், எந்நாளும் உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவும் நேசமுகம் என்றும் கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவும் நேசமுகம் என்றும் கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன், எந்நாளும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து செழிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து செழிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே. சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே. உம் பாதம் பணிந்தேன், எந்நாளும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அப்படியே ஒரு 10 நிமிடம் எழுந்திருந்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்ம மத்தியிலே விழாவிக் கொண்டிருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வருகிறார். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய முற்பிதாக்களை வழிநடத்தின தேவன். பகலிலே அக்னி ஸ்தம்பமும், பகலிலே மேக ஸ்தம்பமும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்தினாரே. மோசே சொல்கிறாப்பா, உங்கள் சமூகம் எங்களோடு கூட வரணும் ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்களோடு கூட இருக்கணும்பா. அப்பந்தாம்பா நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வனாந்திரம், நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வனாந்திரம் ஆண்டவரே. வேண்டாம்பா, நாங்கள் உங்களோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினான் இது எதினான் நீர் என்னோடு வருவதினாமே. எதினான் இது எதினான் நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினான் இது எதினான் நீர் என்னோடு வருவதினாமே. எதினான் இது எதினான் நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், வருவோதும் என் வாழ்விலே. சபாமேனப்பா. அன்பான தேவன் என்னோடு வருவான், வருவோதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினாமேன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் பானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவே. ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினாமப்பா. எதினாம் இது எதினாம் நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு. ஆமென் அல்லேலூயா. மாறாவின் நீரை இந்த வாழ்க்கையில் மாறட்டும் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ராஜா நான் விசேஷித்தவன். நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா இதனோடு தினாமப்பா. எதினா இது எதினா இதனோடு இருப்பதினாமனே. எதினா இது எதினா இதனோடு வருவதினாமன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா தடைகளும் மாறும், எல்லா தடைகளும் மாறும். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு நிமிடம் கூட அது வீணாய் போகாது. தேவ ஜனமே, எத்தனையோ வேலைகளை விட்டு எத்தனையோ தூரத்தில் இருந்து தேவனை நோக்கி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவன் இந்த நாட்களில் அற்புதம் செய்வார். காரணம் அறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த நாட்களில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஒரு நிமிஷம் கூட அவருடைய சமூகத்தில் செலவிடுகிறது அது வீணாய் போகாது. என் தேவன் அவை எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. மீண்டுமாப்பா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. பணத்திலே துதறலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. மனத்திலே துதறலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னமோ
செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுவையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேனையா. தகப்பனை போப்பா இரக்கமுள்ள தகப்பனை உம்மை நான் துதிக்கிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் அவன் என்ன ஆமாண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆமென். என்ன ஆனந்தம் ஆகாயம் நதியே ஆகாயம் செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே அப்பா உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம். ஓ தேவ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் செல்லுதே, ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. Hallelujah, 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 amen. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சொல்லுங்கப்பா. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, வெற்றி என்றும் ஆசீர்வதித்திடுமே. கரங்களை உயர்த்தியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஏசப்பாவை பரிசுத்தாவிய எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா த ரகா துடா காபா லபா எல்லா கரங்களை தட்டி ரீமானா ஷாகா தரா கதா ரபா ரீபாலாகா துடா பலபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்த கிருபைக்கு எல்லார் கரங்களை தட்டி ஓ ராகா த ரபா லபா ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினதற்கு எல்லார் கரங்களை தட்டி ஓ ஷேகாரா துடா ரிகதடபோ சந்தரபலா ரிகதடபோ ஷேகாபலபா. எஸ்ரா சொல்லுகிறார், இந்த 5ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருடைய தயவுள்ள கரம், இந்த 5ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக ஓ ராமா ரக தரா ஓ ராகா தரா பலபா ரீமானா ஷபலபலபா. எல்லாருடைய வலது கையை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒரு மணி நேரம் செபிக்க போகிறோம். கிருபையின் பிரச்சனைகளை மூடுவதாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேசத்துக்காக, அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக, சபைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஆவியானவரே உம்முடைய கிருபை மூடுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நீங்கள் முன்னே வந்துருங்களேன், முன்னே வாங்க. பின்னாடி வர்றவங்க பின்னாடி உட்கார், நல்லா முன்னே வாங்க. சகோதரிகளாக நீங்கள் முன்னே வந்துடுங்க, நல்லா முன்னே வாங்க. இங்கிட்டு வந்துடுறேன், சரி உட்காரலாம். ஹல்லேலூயா. முடிந்தவங்க முழங்கால் படிட்டு இருக்கங்க, உட்காந்துக்கங்க. நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பின் வாசலில் நின்று செபிக்கத்தக்கத ஒருவனை தேடினேன், ஒருவனையும் நான் காணேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை உணர்ந்தவர்களாய் ஒருமனப்பட்டு ஆண்டவரை கதறப் போகிறோம். தேசத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். இயேசு அப்பா உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்யத்தக்கதாக ஹல்லேலூயா நம்ம சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அங்கலாய்ப்பை கேட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திற்காக அந்த ஜெபிக்க அந்த கிருபை ஹல்லேலூயா, இந்த வாஞ்சை ஓடு ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய தேசத்திற்காக
நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்ல தகப்பனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேர்தலில் 2 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. 3வது கட்ட தேர்தலுக்காக நாடே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல எம்பிக்களை ஆண்டவர் அந்த ஹல்லேலூயா தேர்தலை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக அதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த தேர்தல் செலவுக்காக 1,34,000 கோடி அவங்க செலவு பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 50% தான் ஓட்டு போடுறாங்க. ஹல்லேலூயா. மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. 1. 2வதாக ஜனநாயகத்தின்படி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஓட்டுரிமையை அநேக ஜனங்கள் வீணடிக்காங்க. ஹல்லேலூயா. இந்த நிலைமை மாறணும். ஹல்லேலூயா. 100% ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேர்தலில் அவர்கள் ஓட்டு போட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டான மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. 2வதாக இன்னொரு தேர்தல் ஆணையம் சொல்லுது, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 167 வேட்பாளர்கள், இந்தியாவில் 167 வேட்பாளர்கள் கொடுங்குற்றம் புரிந்தவர்கள். ஹல்லேலூயா. இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் இப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இதை நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் புலம்பி இதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை தேர்தலை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேர்தல் அதிகாரிகள் இதை நேர்மையோடும் நீதியோடும் நடத்தத்தக்கதாக. ஹல்லேலூயா. அவர் பிரியமான ஒரு பிள்ளையை ஒரு பிரதமர் ஆண்டவர் கொண்டு வரத்தக்கதாக இதற்காக பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்கு அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஏற்படுத்துகிற தகப்பனப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த நாளிலும் கூட பலம் ஹல்லேலூயா செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஆவியானவரே மே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். முடிந்த தேர்தலுக்காக ஹல்லேலூயா. விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருமனப்படுவோம். Thank you Holy Spirit Lord. அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஹல்லேலூயா. ஆமென். அப்பா உரிமையை விட்டு கொடுக்க ஆண்டவரே, ஓட்டுக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. பணத்தை விட்டு போடாதபடிக்கு ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். இலவசங்களுக்கு விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே. ஆதாயத்துக்காக தங்களை விட்டு போடாதபடிக்கு ஆண்டவரே, மக்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தெளிந்த ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மன கண்களை கர்த்தர் நீர் திறந்தருளும். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஐயா. மாந்திரிகம் ஆண்டவரே, அப்பா பில்லி சூனிய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுட்டரிக்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா ஜனங்களை சிறுமைப்படுத்துகிற ராஜாக்கள் ஹல்லேலூயா. அப்பா நீங்க தெரிந்து கொண்டவர்கள் அப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாளிலும் கூட உம்முடைய பலத்த கரமும் உம்முடைய புயமும் வெளிப்படும்படியா. வெளிப்படட்டும் ஆண்டவரே. வெளிப்படுத்தும் ஐயா. அப்பா மே நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ராஜா நன்றி. ஆமென், ஆமென் ஆண்டவரே. இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரங்களை மாண்டாரே ஆண்டவரே. ஆமென். அப்படியாக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ராஜா மாத்திரமே நீர் நியமித்த அந்த சிங்காசனத்தில் அமர. ஆமென் ஆண்டவரே. நீ நியமித்த மகன் உட்காரணுப்பா. ஹல்லேலூயா. செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. அப்பா மே நன்றியோடு மை Thank you Lord. மே ஸ்தோத்திரம்ப்பா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த மனுஷனுடைய இரத்தங்கள் சிந்தப்படாத. ஆமென் அப்பா மே ஸ்தோத்திரம்ப்பா. மனுஷன் இரத்தம் சிந்தப்படக்கூடாது பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம். வன்முறைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வெள்ளிந்து போகட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளும்படியா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். அப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை விட நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும்
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீராருமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தேசத்திலே ஊட்டப்படும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை தேசத்திலே ஜீவத்திலே, ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. எஜமானின் கையை வேலைக்காரன் நோக்கி இருக்குமா போலவும், எஜமாட்டின் கையை வேலைக்காரி நோக்கி இருக்குமா போலவும் நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எஜமானனின் வேதம் சொல்லுகிற அறுவடையின் எஜமானனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே வருவடைய கர்த்தர் உண்டாகத்தக்கதாக அறுவடையின் எஜமானாகிய இயேசப்பாவை நோக்கி நாம் ஹல்லேலூயா பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேர்தலாம் முடிந்து ஒரு அரசாங்கம் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அரசாங்கம் நல்ல ஒரு திட்டங்களை தேசத்திலே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாக நல்ல ஒரு குடிநீர், ஹல்லேலூயா, நல்ல ஒரு தரமான ஒரு சாலைகள், ஹல்லேலூயா, தடையில்லா மின்சாரம், ஹல்லேலூயா, வேலை வாய்ப்புகள். எத்தனையோ பிள்ளைகள் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பெரிய படிப்புகளை முடித்து கொண்டு வந்தாலும் அந்த படிப்புக்கேற்ற ஊதியம் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா வாலிப பிள்ளை ரொம்ப ஒரு மனமுடைந்த ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்கம் நினைச்சா நல்ல நல்ல பெரிய ஒரு தொழிற்சாலை கட்டி அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. இலவசங்கள் என்று பேரினாலே மக்களை கெடுக்காதபடிக்கு நல்ல தொழிற்சாலையும் கர்த்தர் உண்டாக்கத்தக்கதாக அவர்களோடு பேசத்தக்கதாக. அதேபோல் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் அதிகமாக பெற வேண்டும். ஹல்லேலூயா. அரபு தேசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் வருமானம் வந்து அதிகமாக உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஹல்லேலூயா நம்முடைய தேசத்துக்கும் ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வரப்போகிற அரசாங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த 5 வருடத்தில் கர்த்தாம இந்தியா தேசத்தில் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யத்தக்கதாக ஹல்லேலூயா நல்ல வல்லரசுள்ள நாடாக கர்த்தர் மாற்றத்தக்கதாக நல்ல சாலைகள், நல்ல குடிநீர், நல்ல தடையில்லா மின்சாரம், நல்ல வேலை வாய்ப்புகள் ஆண்டவர் பெருகத்தக்கதாக நம்ம ஏதாவது ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில் என் தகப்பனே ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. தேங்க் யூ லார்ட். நன்றியப்பா. ஏசப்பா இந்த வேளையில் என் தகப்பனே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். திட்டங்களை கொண்டு வாங்கப்பா. ஏசப்பா ஹல்லேலூயா. ஆமென். கொண்டு வாங்கப்பா. ஏசப்பா என் தகப்பனே. ஏசப்பா தங்களுக்காக பணத்தை சம்பாதிக்காதபடி என் தகப்பனே எங்கள் தேசத்துக்கு ஏசப்பா தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கப்பா. ஏசப்பா நல்ல ரோடு போட கிருபை செய்யுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா தேவனே. நிறைய பிள்ளைகள் பிசினஸ் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரப்போற அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் ஆண்டவரே. என் தகப்பனே. ஹல்லேலூயா. விவசாயம் எந்த தொழிலும் செய்ய முடியாது. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அறிவீர் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. ஹல்லேலூயா.
ஏசப்பா ஆண்டவரே மே சோத்திரம். தேவனே எங்கள் எல்லா அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளை நீ கொண்டு வாங்க டேடி. ஹalleluya. ஏசப்பா தகப்பனே சோத்திரம்பா. வாங்காத ஹalleluya. நல்ல நன்றி ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே நல்ல மின்சாரம் கிடைக்க வேண்டும் அப்பா. செய்யுங்கப்பா. ஹalleluya. ஆதி தேவனே ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சாலைகள், தரமுள்ள சாலைகள் போட வேண்டும்பா. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. நல்ல சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. கிடைக்க கிருபை செய்யுங்க டாடி. Thank you Lord. மே சோத்திரம்பா. ராஜா மன இறங்குமையா. ஆமென் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. நீரை கொண்டு வாங்க அப்பா, இது உம்முடைய தேசம் ஐயா. ஹalleluya. நல்ல மழை பெய்வதற்கு Thank you Lord. மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல இயற்கை சூழ்நிலைகள் சாதகமா அப்பா மே சோத்திரம்பா. செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஏசப்பா ஹalleluya. இப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நன்றி செலுத்துவோம். சோதராம் 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 சோதராம். தேவனே என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தேவனே என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். என்னுடலும் உமக்காக எசையா ஏங்குதையா. என்னுடன் உமக்காக எசையா ஏங்குதையா. எசையா எசையா இரட்சகரே இம்மானுவேல். எசையா எசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. மே சோதரம் சோதரம் சோதரம். மூணாவது ஜெப குறிப்பான ஜெபம் போயிடும். ஹalleluya. வெயிலின் தாக்கம் குறைக்கப்பட வேண்டும். ஹalleluya. அதிகமான வெயில் இதனால் அநேக பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹalleluya. மரணங்கள் கூட வருகிறது. ஹalleluya. வழக்கத்தை விட அதிகமான செல்சியஸ் டிகிரி அதிகமாக பதிவாகி கொண்டு இருக்கிறது என்று வானிலை ஆய்வாளர் சொல்லி கொண்டிருக்காங்க. ஹalleluya ஹalleluya. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இந்த வெயிலின் தாக்கத்தினாலே குடி தண்ணீர் பிரச்சனை வரக்கூடாது, பஞ்சம் வரக்கூடாது. கர்த்ததாமே ஹalleluya இதெல்லாம் நீக்கி போடத்தக்கதாக இதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அதுபோல் இந்த வெயிலின் தாக்கத்தினாலே நோய்கள் வரக்கூடாது. ஹalleluya. ஒவ்வொரு மக்களையும் கர்த்ததாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். இதற்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டங்களை தீட்டி ஹalleluya மக்களை பாதுகாக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. ஹalleluya ஹalleluya. ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுப்பா, அந்த அருமையான இந்த வேலை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கத்தக்க இந்த நேரத்தை தந்ததுக்காக ஹalleluya. மகிமை ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். நினைப்பதற்கு ஸ்தோத்திரம்பா. ஐயா, எங்களுக்கு அதிகமாய் செய்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே, இந்த வெயில் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய கரத்தில் தரோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. வெயிலின் தாக்குதல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா மக்களை. ஹalleluya. ஆண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு மேக ஸ்தம்ப வழியா நீங்க அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வெயில் நேரத்துல இந்த வெயில் தாக்கம் மேக ஸ்தம்பத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குளிர் நிழலாய் நீங்க இருங்க தகப்பனே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வெயில் துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் குறைய நீங்க உதவி செய்யுங்க. மரணங்கள் வருகிறது ஐயா. துதிக்கிறோம் ஐயா.
உம்மால தான் கூடும். ஹalleluya. எங்களுக்கு ஒத்தாசை வரும். சிறியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பார்க்கிறோம் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவரே, கர்த்தர் பெரியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எப்படியாவது அந்த வெயில் தாக்கத்தினால ஆண்டவரே ஹalleluya. எந்த பாதிப்பு வரக்கூடாது. ஆமென் ஆண்டவரே. வராதபடி ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இந்த அரசாங்கம் இதுக்கு ஆண்டவரே, நல்ல திட்டங்களை தீட்டி மக்களை பாதுகாத்து கிருபை தாருங்க ஆண்டவரே. மக்களை பாதுகாக்கிற ஆண்டவரே, திட்டங்கள் தீட்டட்டும் ஆண்டவரே. கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல திட்டங்கள் அரசாங்கமா இருக்க நீங்க உதவி ஹalleluya. ஆமென். அப்படி எல்லா மக்களையும் நீங்க ஆண்டவரே, வேலை செய்யற மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மறைத்துக் கொள்ளுங்க. விசேஷமா ஹalleluya. இன்னைக்கு அதிகமா வேலை செய்யற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்றாங்க தகப்பனே, அவங்களை எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். கரம் ஒவ்வொரு ஆமென். ஒவ்வொரு அமரட்டும், தேசத்தின் மக்கள் அலப்படட்டும் ஆண்டவரே. அமரப்புரை ஹalleluya. துதிக்கிற எல்லா ஸ்தோத்திரம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க இரத்த ஆமென் ஆண்டவரே, இரத்த குட்டையை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஹalleluya. இயேசுவின் நாம ஜெயிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டக்க நன்றி செலுத்துவோம். சோதராம் 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 சோதராம். யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவீர் ஆவேன். யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவீர் ஆனேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆமென், ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன். உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபிக்க 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 கர்த்தர் தேசத்திலே ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுவார். ஹalleluya ஹalleluya. அவருடைய ஏக்கமெல்லாம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. அவருடைய ஏக்கம். ஹalleluya 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 ஹalleluya. தானியேலை பார்த்து ஹalleluya, தேவன் சொன்னார் மிகவும் பிரியமானவனே என்று. ஹalleluya. அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஹalleluya, அவன் வந்து நம்முடைய தேசத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹalleluya தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டான் என்று வேதம் சொல்லு. அந்த சமயத்திலோட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லலை நீ மிகவும் பிரியமானவன் என்று. அநேக மறைப்பொருட்களை நேபுகாத்து நேச்சாருக்கு அவன் வெளிப்படுத்தினான். அப்போ கூட அவன் அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா தேவதன் சொல்ல நீ மிகவும் பிரியமானவன் என்று. ஹalleluya. தேசத்திற்காக எப்பொழுது அவன் ஜெபம் பண்ணினானோ உடனே அடுத்த வார்த்தை வந்தது, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஹalleluya ஹalleluya. அவன் ஜெபத்தை நம்ம ஹalleluya தேசத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஹalleluya நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இதை உணர்ந்தவளாக நம்ம ஹalleluya அடுத்த ஜெப குறிப்புகளாக கடந்து போகிறோம். ஹalleluya ஹalleluya. கஞ்சா போதை பழக்கங்களிலிருந்து ஹalleluya ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுபடத்தக்கதாக ஹalleluya இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சாராயம் கஞ்சாம் போதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தெரியாதபடிக்கு ஹalleluya அதில் விளைந்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. தங்கள் வாழ்க்கையை ஹalleluya ஹalleluya அதை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமையிலெல்லாம் மாறணும். ஹalleluya. அந்த கஞ்சா போதைக்காக அநேக கொலைகள் கூட நடந்து விடுகிறது. ஹalleluya 2 நாளைக்கு முன்பதாகவே ஒரு தாயை கொலை பண்ணிவிட்டான். ஹalleluya ஹalleluya. சாராயத்துக்கு பைசா கொடுக்காதனாலே தன் தாயை கொலை செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பிசாசு அவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். கர்த்தர் இந்த நிலையெல்லாம் மாறத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதை விற்கிறவர்களை கர்த்தர் தொட வேண்டும். ஹalleluya. அந்த ஒருத்தன் விற்கிறதுனால அநேக ஆயிரங்கள் கெட்டு போகிறது. ஹalleluya. இந்த விற்கிறவனை இதை உண்டாக்கிறவனை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஹalleluya. அப்படிப்பட்டான அவர்களை சந்திக்கத்தக்கதாக அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அரசாங்கம் இப்படிப்பட்டவர்களை பிடித்து நல்ல தண்டனை கொடுக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரையும் அவர்தாமே கண்டுபிடிக்கத்தக்கதாக ஹalleluya அவள் வெளிப்படத்தக்கதாக அதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. கஞ்சா போதை
பழக்கங்களிலிருந்து ஹல்லேலூயா கர்த்தர் விடுபடத்தக்கதாக இளைய சமுதாயத்தை சீரழியாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக ஹல்லேலூயா மரணத்திலிருந்து மரணம் எந்த மரணம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக இதை விற்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கத்தக்கதாக அரசாங்கம் விடுபட்டைகளை பிடித்து ஹல்லேலூயா நல்ல ஆக்சிடென்ட் இருக்கத்தக்கதாக இந்த 4 காரியங்களுக்காகவும் ஹல்லேலூயா பாரத்தோடு நம்முடைய வாலிய பிள்ளை மிச்சம் ஹல்லேலூயா விசேஷித்தமாக வாலிய பிள்ளைகளிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக அதற்காக நாம் சோமனுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே துதிக்கிறோம் அப்பா. வேளையில சொல்லப்பட்டதான ஜெப குறிப்பை நம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. போதை வஸ்து ஹல்லேலூயா ரேகாபாலா சாந்தோராபாலா பௌதியா திரிவேராபன நகரதரவி யாந்துரரியாலா விடுதலையாக்கினால் ஆண்டவரே விடுதலையாக்கின மெய்யான விடுதலை ஆண்டவரே. வாலிப உள்ளங்களை ஹல்லேலூயா விடுதலை செய்யுங்கப்பா, விடுதலை செய்யுங்க கடுமையாய் இருக்கிற தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. விடுதலையாக்குவீராக ஆண்டவரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. விடுதலையாக்குவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது கடுமையாய் இருக்கிற ஆமென் ஆண்டவரே. பெண் பிள்ளைகளை என் ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா வஸ்துகளை கொண்டு வருகிற ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கொண்டு வருகிற கிரியைகளை ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. நாமத்தில் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. என் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்திங்க ஆண்டவரே. எங்கள் கிராமங்களுக்குள்ள இந்த தாவே வஸ்துகள் நுழையாதபடி ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா வருகிறவர்கள் மூலமாய் என் கர்த்தர் நீ சந்திப்பீராக அவர்களை சந்திப்பீராக. ஹல்லேலூயா வழியாய் விமானத்தின் வழியாய் கொண்டு கண்டுபிடிக்கப்படும் என் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே மை துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இவர்களை ரட்சிப்பீராக. ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுங்கப்பா தொடுங்க டேடி. கல்வாரி இரத்தத்தினால தொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜீவனை தந்தீரே. தேவன் தேசத்தை விட்டு நீர் ஹல்லேலூயா ஆமென். பிள்ளைகளை விட்டு நீர் அப்படியாய் நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா இரக்க செய்வீராக. நீர் இரக்க செய்யும்படியாய். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரப்பா. ஜனங்களை போதை வஸ்துகளில் இருந்து மீட்டுக் கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறேன். ஆண்டவரே கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளில் இருந்து என் தேவன் பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆண்டவரே விடுதலையாக்குமா, விடுதலையாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் விடுதலையாகும். போதை வஸ்துகளும் அழிக்கப்பட்டு இயேசுவின் நாமம் போகட்டும் ஆண்டவரே. அது மறைக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்கூல்ல பிள்ளைகள் அப்பா போதை வஸ்துகள் இருக்குது. காலேஜ்ல ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில இப்படியா இருக்கிற எல்லாவற்றிலிருந்து என் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஆமென். விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக. அப்பா செய்யுங்கப்பா. வாலிபர்கள் உமக்காக எழுப்புவீராக. ஹல்லேலூயா வாலிபர்கள் உமக்காக எழும்பட்டும். ஆண்டவரே. வாலிபர்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே வரும்படியாய் உமக்காக திரும்பும்படியாய் வாலிபர்கள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே. நீர் எழுப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. போதை வஸ்துகளை தேசத்தை விட்டு நீங்க அப்புறப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஜெபங்களுக்கு பதில் தந்தபடியினால் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகமையா. சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகமையா. விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாகி போகுதையா. விண்ணப்பங்கள் குறைந்ததாலே வீணாக போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சிலைகள் பெருகியதால் சீரழிந்த தேசமையா. சிலைகள் பெருகியதால் சீரழிந்த தேசமையா. பக்தியின் பேரை சொல்லி பாதாளம் போகுதையா. பக்தியின் பேரை சொல்லி பாதாளம் போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, அறிவோரை மீட்க
வேண்டுமே, மன்றாட கிருபை வேண்டுமே, கனியோரை மீட்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை சிறையிருப்பை மாற்றினார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய 3 சிநேகிதர்களும் ஹல்லேலூயா அவளை இழிவாய் பேசினார்கள். அவன் உடமை இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான். தனித்து உட்கார்ந்த வேளையிலே இந்த 3 பேரும் ஆறுதல் சொல்லுவாள் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த அவளை ஹல்லேலூயா 3 பேரும் அவனை இகழ்ந்து அவமானப்படுத்தி பேசினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை சொன்னார், ஹல்லேலூயா, அந்த 3 பேர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என்று ஆண்டவரை சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எலிப்பாசே, நீ 3 பேரும் போய் ஹல்லேலூயா 7 காளைகளும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா யோபுகிட்ட போய் நீங்கள் சர்வாங்க தகன பலியிடுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் என்று ஆண்டவரை சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 பேரும் அவங்கள்ட்ட அந்த 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு போனோன்னே வேதம் சொல்கிறது, ஹல்லேலூயா, யோபு ஹல்லேலூயா அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான் என்று. அதற்கு முன்பதாக ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் அவன் முகத்தை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன நம்ம மேலே கோபப்பட்டிருக்கோம், ஆனால் அதே போல் யோபு கோபப்படுவான் என்று பார்த்து ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அநேக நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். தேசம் நமக்கு என்ன செஞ்சது, நாம் ஏன் தேசத்துக்கு ஜெபம் பண்ணப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. நம்ம சொந்தக்காரங்கள் அநேக பேர் நம்ம நிகழ்ச்சியாக பேசினாங்க, அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா அப்படி நினைக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. முன் இருந்ததை பார்க்கலாம் கர்த்தர் 2 தனையாய் அவனுக்கு பலன் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும் பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளணும், நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவளாக நாம் ஜெபம் ஒவ்வொருடைய முகத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா என்று ஹல்லேலூயா ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் அது பிரியமாக இருக்கிறது என்று ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யத்தக்கதாக நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்டுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். விவசாயிகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். ஹல்லேலூயா. விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் விதைத்து அறுவடை செய்து நாட்டுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இதில் ஏகப்பட்ட தடைகள் அநேக சந்தித்து கொண்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஹல்லேலூயா விவசாய நிலங்களை கார்ப்பரேட்டுகள் ஹல்லேலூயா அதெல்லாம் வாங்கி விடுறாங்க. அதனால் அதிகமாக அது பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் புகுந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விலையை எல்லாம் அபகரித்து கொள்கிறார்கள். இதனால் கரெக்டான அவங்களுக்கு அந்த லாபம் அவங்களுக்கு வராமல் போகிறது. இதனால் என்ன செய்யறாங்கன்னா தற்கொலைகள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டுதாமே எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்ற போது பார்த்தீங்க அப்படின்னா அநேக ரசாயன உரங்களை அதிகமாக போட்டு விளைச்சல் செய்கிறான். இதனால் மக்களுக்கு அதிக பாதிப்பு உண்டாக்கி அநேக நோய்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலைமைகள்லாம் மாறணும். அநேக ரசாயன உரங்கள் போடாதபடிக்கு ஹல்லேலூயா நல்ல பயிர்கள் விளைவிக்கத்தக்கதாக அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதுபோல் கர்த்தர் தேசத்திலே ஒரு நல்ல மழையை ஆண்டவர் கட்டளையிடத்தக்கதாக, விவசாயம் செழிக்கத்தக்கதாக, விவசாய குடும்பங்கள் செழிக்கத்தக்கதாக ஹல்லேலூயா அதற்காக நாம் விசேஷமாக விவசாயிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit Lord, Almighty Lord. தகப்பனே உமக்கு நன்றி. கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஜெபக்குறிப்பை பாதத்தில் வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே ஹல்லேலூயா. நிலத்தை பண்படுத்தும் ஹல்லேலூயா. நீர் விவசாயத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஏற்படுத்தி நீர் ஆண்டவரே சப்பா எங்க விவசாயிகளை நீர் ஆசீர்வதிங்க டேடி. விவசாயிகள் நில
நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதி ஹல்லேலூயா செய்யட்டும் தகப்பனே. விவசாயிகள் ஆண்டவரே கடந்த நாட்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே. விவசாயத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே மழை தாங்கப்பா, நல்ல மழையை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விவசாயிகள் ஆண்டவரே தற்கொலைக்கு நேரா போறாங்கப்பா, அவங்களுக்கு ஏற்ற ஹல்லேலூயா தற்கொலைக்கு நேரா போறாங்க. இயேசுப்பா இயேசுப்பா மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்கப்பா, ஹல்லேலூயா செய்யுங்கப்பா. விவசாயிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமே விவசாயிகள் நிலங்கள் ஆமே அநியாயமா ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் தடுக்கப்படட்டும். ஆமென் ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா ஆண்டவரே. விவசாயிகளை ஆண்டவரே நீங்க நினைத்தருளுங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா நீங்க நினைத்தருளுங்க. விவசாயிகளை ஆசீர்வதிங்கப்பா. விவசாயிகள் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயிகளுக்கு தேவையான மழையை தாங்கப்பா, ஆசீர்வாதமான மழையை தாங்க. ஆசீர்வாதமான மழையை தேசத்திலே ஊற்ற பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா செழிக்கட்டும் ஆமென் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அப்படியாய் ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆண்டவரே. ஊற்றுகள் உண்டாக்குவீராக. ஓ ஹல்லேலூயா. காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆமென் வாய்க்கால்கள் நிரம்பப்படும் என்று ஆமென் ஆண்டவரே. வாய்க்கால்கள் நிரம்பப்படும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஆமென் தாழ்த்தி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கடை ஜெபத்தை கேட்டக்க நன்றி செலுத்துவோம். சோதராம் 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 சோதராம். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்திடுவான். சாத்தானின் சதிகளாம், சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே என் இயேசு உடைத்தெறிவான். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென் ஆமென். வல்லமைகள் குறைந்து போக ஆமென். உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற ஏசப்பா வல்லமைகள் குறைந்து போக உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் எழுந்து நிற்க முடிந்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். எல்லோரும் கொஞ்சம் கையை வலது கரத்தை உங்கள் ஆண்டவருக்கு நேராக நோக்கி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். எல்லாரும் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம். உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். சகோதரி உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். வாலிப தங்கச்சி, தம்பி, சிறு தம்பி, பெரியவங்க, உங்கள் சத்தம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம மத்தியில் இறங்கி வரட்டும். ஒரு ஜெப ஆவியின் வரம், ஜெப ஆவியின் வல்லமை இன்னைக்கு இந்த இடத்துல ஊற்றப்படட்டும். ஜெப ஆவியின் வல்லமை. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க.
அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச நாளில் ஒரு அக்கினியை நம்ம மத்தியில் போடும்படி வந்திருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து, முன்பா நிற்கிறவங்க பின்பா நிற்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து செபிக்க ஆரம்பிப்போமா. கொஞ்சம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். வாய்களை திறந்து அம்மாமார்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கட்டுகளும் கர்த்தர் உடைக்கட்டும். இந்த உபவாச நாட்களில் கட்டுகள் உடைக்கப்படட்டும். பவுலும் சீலாவும் கூடின இடத்துல அவர்கள் கட்டு உடைக்கப்பட்டது. அந்த கிராமத்தில் உள்ள கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு அசைவு இயேசுவின் நாமத்தினாலே உபவாசத்தோடு வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்க 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 கர்த்தருடைய மகிமை இந்த சபையில மாத்திரமல்ல, இந்த சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் மேல இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்பட போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ஊற்றப் போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை ஊற்றப் போகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஜெப குறிப்பாக இன்றைக்கு மே தினம் தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தொழில் செய்கிற, கடலில் தொழில் செய்கிற, இன்னுமாய் நாம் பார்க்கிறோம் நிறைய தொழில் செய்கிற, இப்பொழுது நம்ம ஆலயத்தில் கூட கொத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பணி செய்கிற சகோதரர்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலின் பிள்ளைகள் யார் ஆசீர்வதிக்காங்களோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நீங்க ஆசீர்வதிக்க தயாராக இருப்பீர்களானால் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடணும். ஆண்டவரே, எந்த சத்துருவும் பிசாசனவன் அவங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக யாராவது ஒருவர் பாரத்தோடு கூட கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து செய்கிறவர்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த தொழிலாளர் தினத்தை நாங்கள் எல்லா தொழிலாளர்களை நினைக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நினைக்கிறோம். ஆண்டவரை நினைக்கிறோம். எல்லா ஆண்டவர் தச்சு வேலை செய்கிறவர்களை நினைக்கிறோம். கடைகள் வைத்திருக்கிறவர்களை நினைக்கிறோம். பெரிய பெரிய பிசினஸ் செய்கிறவர்களை நினைக்கிறோம். எல்லா தொழிலாளர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொழில்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே ஐயா, எங்கள் பட்டணத்திலே மிகவும் நலிவடைந்து காணப்படுகிறது. ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். மாற்றுவீராக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொழிலை முடக்க நினைக்கிற எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்கிற அந்த நபர்களை தொடுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தொழிலாளிகளை முடக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக. என் கர்த்தர் தொழிலாளர்களை ஆசீர்வதிங்க. தொழில்களை ஆசீர்வதிங்க. செழிப்பை கட்டளையிடுங்கப்பா. கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தொழிலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பாக்கியம் நன்மையும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். எங்கள் நாடு செழிக்கட்டும் அப்பா. எங்கள் ஜனங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடி ஆண்டவரே என் கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இரத்தம் சிந்தின பாவத்தை எல்லாம் மன்னித்து தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. தொழில்களில் ஏற்படுகிற போட்டி பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. நஷ்டங்கள் விலகுவதாக. எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாவற்றை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெருக பண்ணுவீராக. நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தொழில் ஒரு பெருக்கத்தை ஒரு முன்னேற்றத்தை என் கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு ஜெபங்களுக்கு பதில் தந்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
கடுமையாக தினம் உழைக்க வைப்பீம், கடனே இல்லாமல் வாழ வைப்பீம். கடுமையாக தினம் உழைக்க வைப்பீம், கடனே இல்லாமல் வாழ வைப்பீம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இயேசு செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இந்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இயேசு செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டபடியாய் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை உண்டு பண்ணினாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஆமேன். எல்லா சத்ருவின் கிரியையும் பிசாசின் தந்திரங்களையும் நிர்மூலமாக்கி கர்த்தர் இந்த இடத்துல ஸ்தாபித்த தேவனுடைய சபையில் தேவ மகிமை விளங்கணும். விசேஷமாக 300 ஆத்துமாக்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தி கொள்ளணும் என்று சொல்லி ஒரு முயற்சியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இன்னைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கணும். எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த உபவாச நாளில் ஒரு திரள் ஆத்துமா இந்த திருச்சபையை நோக்கி கர்த்தர் ஓடி வர பண்ணும்படியாக யாராவது ஒருவர் பாரத்தோடு சபை மேலே இருக்கிற அந்த திட்டம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறும்படியாக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஒருத்தர் அமைதியா இருக்க வேண்டாம். தர்மையான நல்ல வேளையில கர்த்தாவே இந்த பாதத்துல கூடும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்களே இயேசப்பா. கோடி நன்றிகளை இருக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த ஆலயத்தை என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தினீங்களோ இயேசப்பா அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட. எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் ஜெபிங்க. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அசைவு உண்டாகும். நல்ல ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா உங்க நோக்கம் நிறைவேறும்படியாக ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆலயத்துக்கு விரோதமாகவும் ஆமென் ஜெபிக்கிற ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. ஆமென் ராஜா கர்த்தாவே. எல்லா கிரியைகளும் அற்றுப்போக பண்ணுவீராக. எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வேலைப்படுவதாக ஒப்புக்கொடுக்கிறப்பா. சபையில துதிகள் எழும்பட்டும் ஐயா. அநேக ஜனங்கள் கூடட்டும் சுவாமி. ஆத்துமாக்கள் கொள்ளையாய் ஆண்டவரே ஜனத்தை சபையை நோக்கி ஓடி வரட்டும் இயேசுப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா இதுல எழும்புகிற ஆண்டவரே துதிகள் ஆராதனைகள் இயேசப்பா செய்திகள் ஒவ்வொன்று மூலமாக ஆண்டவரே கிராமங்கள் தொடப்படுவதாக ராஜா. ஜனங்களை திரளாய் கொண்டு வருவீராக. வியாதிஸ்தர்களை சந்திப்பீராக. மக்களை சந்திங்கப்பா ஆண்டவரே நீ பலத்த காரியங்களை செய்வீராக. நோக்கம் நிறைவேற்றப்படட்டும் இயேசப்பா. இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்க நோக்கம் மாத்திரம் உங்க சித்தம் மாத்திரம் ஆண்டவரை நிறைவேற்றப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்க
எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டு அப்படியாய் கர்த்தர் அவர் சித்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி தேவன் சொன்னதை இந்த சபையில் நிறைவேற்றி முடிக்க போகிறதற்காய் உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அடுத்தது ஒரு முக்கியமான ஜப குறிப்பு. இந்த சபையை மையமாக வச்சு சுற்றி இருக்கிற கிராமங்கள் முழுவதும் ஆண்டவர் சந்திக்கணும். அந்த ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க, அவங்க பெரிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாம் வாய்களை திறந்து அல்லேலூயா. சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, சுற்றி இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, அனுதினம் சபையில் சேர்க்கப்படும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளணும். இன்னைக்கு உபவாச தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கிராமங்கள் ரட்சிக்கப்படட்டும், இயேசுவை அறியட்டும், இன்னும் அறியாதிருக்கிற ஜனங்கள் மேல உம்முடைய வல்லமை இன்றைக்கு இறங்கட்டும்னு சொல்லி யாராவது ஒருவர் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜனங்கள் ரேசப்பா இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாய் அறிவு கண்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. வாழ்கிற ஜனங்கள் இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கட்டும், ரட்சிக்கப்படவும் இயேசு மெய்யான தெய்வம் என்று காணும்படி மன இறங்குங்கப்பா. கூட்டமான ஜனங்கள் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெறவும், குடும்பம் குடும்பமாய் சபைகளுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. இருள் நீங்கட்டும் அப்பா, சுற்றுச்சூழ இருக்கிற இருள்கள் அகன்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை உருவாக்குங்க சுவாமி. ஆண்டவரே காரிருளிலே நடக்கிற ஜனங்களே சப்பா ஒரு வெளிச்சத்தை காணும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவாதி தேவன் தாமே ஆண்டவரே ஜனங்களை சந்திப்பீராக ராஜா, ஜனங்களை தொடுவீராக ராஜா. ஜனங்கள் சந்திக்கப்படும்படியாய், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று காணும்படியாய், கண்கள் திறக்கப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கள் தொடப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமாறு ராஜாவே நீர் ஆளுகை செய்ய, நீர் தாம் ஆண்டவரே இந்த ஜனங்களை கொண்டு வருவீராக ராஜா, கூட்டி சேர்ப்பீராக ராஜா. உம்மை அறிகிற அறிவிலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக ராஜா, அறியத்தக்கதான ஞானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே உம்மை அறியத்தக்கதான ஞானம் அறிவு இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சுவாமி. தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக ராஜா, அதிசயங்களை காண பண்ணுவீராக ராஜா. நீரே அதிசயமுள்ள தேவன் என்று காணத்தக்கதாக ஆண்டவரே நீர் தாம் ஆண்டவரே ஒளி வீசுவீராக ராஜா, உள்ளத்திலே பேசுவீராக ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுவீராக ராஜா, சந்திப்பீராக ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. எல்லா துதி கனமகி மோக்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியா கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய கிறிஸ்துவ கண்டுகொள்ள போறக்காய் நல்ல ஆவில நிரம்பி நல்ல ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு திரள் கூட்டத்தை ஆலயத்துக்கு நேராய் நித்திய ஜீவனுக்கு நேராய் சத்தியத்தின் பாதைக்கு நேராய் திருப்புகிறதற்காக இந்த உபவாச நாள்ல கர்த்தருடைய கரம், ரட்சிப்பின் கரம் இந்த பகுதியில இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு அப்படி பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த சபையில ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஐயாவுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், அவர்களை இன்னும் வல்லமையாக எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய கரம் அவங்க மேலே அதிகமாக இறங்கணும்னு சொல்லி யாராவது ஒருவர் பாஸ்டர் ஐயாவுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, இந்த சபையில் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும்படியாக யாராவது ஒருவர் பாரத்தோடு. ஜீசஸ் ஜீசஸ் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபிங்க. எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு தந்த அருமையான தாசர்களாய் ஆண்டவரே சமூகத்துல வருகிறோம். கைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. அப்பா இந்த வல்லமையினால கிருபையினால இரக்கத்தினால தகப்பனே சோதரமையா மகனை கர்த்தாவே நீ இன்னும் அதிகமாய் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சோதரம் கர்த்தாவே மகனை கொண்டு கர்த்தாவே சோதரம் அநேகருக்கு ஆயிரங்களுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வாதம் மகனாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிங்களா ஒருமனப்பட்டு. அருமையான பிள்ளைகளை குடும்பத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதரம் அந்த குடும்பங்களை கர்த்தாவே நீ தேவன் மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதரம் கர்த்தாவே குடும்ப காரியங்களை கர்த்தாவே என் தேவனை நீ பொறுப்படுத்தி நடத்தும்படியா செயல்படிய எல்லா தீய சக்திகளும் ஆமென் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு. அப்பா தடையை கொண்டு வர எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரதமாக்கி போடும்படியா ஆமென் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன்னை கண்மணி தொடுறான்னு சொல்லிலப்பா எந்த தீய சக்திகளும் உதவி அணுகாதபடி ஆண்டவரே போக்குவரத்து தகப்பனே மகனை பாதுகாப்பு தேவ கிருபை அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த அருமையான சபையை கர்த்தாவே இயேசுப்பா நாங்கள் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே சபையிலே கர்த்தாவே ஆவியானவரே நீ ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீ வல்லமையா எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் கடந்த நாட்களை தகப்பனே இந்த நாட்களை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஊழியத்துக்கு வரும் பொழுது கூட கர்த்தாவே வனாந்தரமான இடத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அடைக்கல பட்டணமாக ஆண்டவரே நீ மாற்றி கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. அந்த சபையில அனுதினமும் ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளால ஒன்றுமே இல்ல ராஜா. பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு என்று சொன்னீரப்பா. ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா. அவருடைய மகிமை பிரகாசிக்க பண்ணும். அவருடைய மகிமை பிரகாசிக்க பண்ணுங்க அப்பா. பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேக வல்லமை இறங்கும்படியா இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த பிள்ளைகளை காண்கிற இயேசுவே உம்மை காணத்தக்கதான வல்லமையை கர்த்தாவே பிள்ளைகள் மேல அபிஷேக வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இனிமேலும் தகப்பனே தேவைகள் ஆண்டவரே அநேகம் உண்டு ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை கொடுக்கிற பிள்ளைகளை உழைக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே இன்னும் அதிகமாக எழுப்பி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. செட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லா காரியத்தையும் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்.
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டபடியாய் கர்த்தர் ஊழியர்களை பலப்படுத்த போகிறதற்காய், வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறதற்காய், அவங்க குடும்பத்தை பாதுகாக்க போகிறதற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஒரு ஜப குறிப்பு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தலையில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஜபம் ஏறெடுக்க போகிறது. இங்கே சிலருடைய மனம் இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்கல்ல, இந்த உபவாச நாளில் ஆண்டவர் எனக்கு இந்த சிறையிருப்பை மாற்றுவாரா, இந்த போராட்டத்தை மாற்றுவாரா, இந்த அவமானத்தை எனக்கு மாற்றுவாரா, இந்த நிந்தையை மாற்றுவாரா, என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மூலியமாக வருகிற பிரச்சனை மாறுமா, என் கணவர் ரட்சிக்கப்படுவாரான்னு சொல்லி உபவாச நாளில் கேள்விக்குறியோடு வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. இதற்காக ஜோசுவா தம்பி முன்னாடி வந்து ஜெபிக்க போகிறார். இன்றைக்கு தேவ வல்லமை தயவுசெய்து கண்ணை மூடுங்க, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த கடைசி வேளையில் இந்த உபவாச நாளில் கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே நீட்டப்படும்படி, கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக எல்லாம் வாயை திறந்து கொஞ்சம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. பிறருக்காக ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுக்கு விடுதலை தேவை இருக்கிறது. இன்றைக்கு தம்பி ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட போகிறது. இந்த சபையில் ஆவியானவர் வல்லமையாக இறங்க போகிறார். உன் இருதயத்தை இன்னைக்கு கர்த்தர் ஓபன் பண்ண போகிறார். இன்றைக்கு உங்க பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஒவ்வொருவரும் அப்படியே உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற நாள், உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற நாள். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே தெரித்து போவதாக, தெரித்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்திலே கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரம் அவர்கள் சிரசின் மீது அமரட்டும், அவர்கள் சிரசின் மீது அமரட்டும். அப்பா, எதை குறித்து அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் மாறி போகட்டும், அவைகள் எல்லாம் மாறி போகட்டும், அவைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நாங்கள் எல்லாரும் கூடி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையில் கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, எதையெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த மாதத்துக்குள்ளாக அது நடந்து நீங்க கிருபை செய்வீராக, நீங்க கிருபை செய்யுங்க, ஜனங்களை விடுவிப்பீராக, கிருபை செய்யுங்க இயேசுவே. அப்பா, நீங்க அப்படியே செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. சாட்சிகளை கேட்க நீங்க கிருபை செய்யுங்க, சாட்சிகளை கேட்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியா இன்றைக்கு ஒரு சிலர் மேல் அப்படிப்பட்ட கிருபை ஊற்றப்பட போகிறதற்காய் எல்லா வாய்களை திறந்து கொஞ்சம் வாய்களை திறங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த சபையில் இருக்கிற சிலருடைய கட்டுக்களை கர்த்தர் இந்த நாளில் உடைக்கட்டும், சிலருடைய வியாதியை கர்த்தர் இந்த நாளில் சுகமாக்கட்டும், சிலருடைய போராட்டங்களை, சிலருடைய எதிர்ப்புகளை கொஞ்சம் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தர் ஒன்ன பார்த்து தான் சொல்றார், சகோதரி, உன் சிறை இருப்ப இந்த உபவாச நாளில் பிறருக்காய் ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுடைய சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுவதாக ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இந்த ஆனந்த தைல இந்த சபையில இன்னைக்கு தேவ ஆவியானுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உபவாசத்து நாள்ல தாகத்தோடு வந்திருக்கிற சகோதரியை இதோ தேவன் தாகம் உள்ளவர் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவரா, வறண்ட நிலைகளில் ஆறுகளை ஓட பண்ணுகிறவரா, அக்கினியை ஜுவாலையாய் பயன்படுத்துகிறவரா. கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிறவரை அப்படியே ஆசீர்வதித்ததற்காக, அவர்கள் மேல் உம்முடைய கிருபை பெருகினதற்காக, அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே நீர் செய்ததற்காக, கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை முழுவதும் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையார் உட்காரலாம். உட்காரலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கையை விதைக்க போகிறோம். அல்லேலூயா. நல்லா பாடி துதித்தோம், ஜெபித்தோம், இப்போ விதைக்க போகிறோம். அப்படி ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.
ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்பத்தாரும், ஆவியின் நிறைவை திரும்பத்தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்ற அறிவிப்பு காரியங்கள் பாசியா பொறுப்படுத்தும். எல்லோரும் உட்காருவோம். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை இணங்கி குழுவினராக அருமையான சகோதரர் பாஸ்டர் அலெக்ஸ் அவங்க, அது மாத்திரமல்ல யெகோவா ஈரே ஜெபக்குழுவிலிருந்து குழுவினராய் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட கிராம சபையில் வந்து
உற்சாகப்படுத்துவது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அப்படி தானே? இன்றைக்கி பல இடத்துலேருந்து, ஜம்பலிங்கபுரத்துலேருந்து, அது மாத்திரமில்ல கைலாசபுரத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இங்கே ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, புதன்கிழமை இரவு 7 மணிக்கு, வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஜெபம் நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது அருமையான பாஸ்டர் அலெக்ஸ் அவங்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஊழியம் செய்ய தேவன் கொடுத்த